அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் ஐஐடி மெட்ராஸில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குரூப் ஏ, பி மற்றும் சி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை, மத்திய அரசு வேலைங்க. என்னென்ன பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறது, அந்த மாதிரி விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட், லைப்ரரியன், அந்த மாதிரி பல்வேறு விதமான பதவிகளுக்கு இதில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன விவரங்களை முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது விண்ணப்பிப்பதற்கான டேட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு உடனே அப்ளை பண்ணிக்கலாம். ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் அதை இந்த நோட்டிஃபிகேஷனை அப்படியே லிங்கையும் பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியிட்டிருக்க அந்த அறிவிப்போட நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஐஐடி மெட்ராஸ் வந்து சென்னையில் இருக்கிறதுங்க. அதில் தான் ஒரு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி IITM R4/2025. டேட் வந்து 16/4/2025 அப்போது ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா? இதில் 8 விதமான பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் ஏக்கான பதவிகள் வந்து லைப்ரரியன் போஸ்ட்டு. அது வந்து டெபுடேஷன்னா ட்ரான்ஸ்ஃபரில் வருதுங்க. அந்த பதவிகளுக்கு பொதுவாக எல்லோரும் விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கு வந்து 50 வருடங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து மற்ற சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மற்ற பதவிகள் எல்லாமே நீங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ரெகுலர் போஸ்ட், அதாவது நிரந்தரமான வேலை, எல்லோரும் விண்ணப்பிக்கிற மாதிரியானது. ஓகேவா? சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு ஒரு காலி பணியிடங்களும் அதுக்கு நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. டெபுட்டி ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு 50 வருடங்களுக்குள்ளே இருக்கணும் வயது வரம்பு, 2 காலி பணியிடங்களும். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 45 வயதுக்குள்ளேயும் அதற்கு ஒரு காலி பணியிடங்களும். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு 2 காலி பணியிடங்கள், அதற்கு 45 வயதுக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் பி போஸ்ட்டு. ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டென்டென்ட் போஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்களும் அதோட அதிகபட்ச வயது 32 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஜூனியர் சூப்பரண்டென்ட் போஸ்ட்டுக்கு வந்து 5 காலி பணியிடங்கள் கொடுத்து அதற்கு நீங்கள் 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. கடைசியாக பார்க்க போகிற குரூப் சிக்கான போஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட். அதற்கு 10 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு 27 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது தளர்வும் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 8 விதமான பதவிகளுக்கு 23 காலி பணியிடங்கள் குரூப் A, B, Cயில் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 19/4/2025 19/5/2025. கடைசி தேதி மே மாதம் 19ஆம் தேதி. தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம். SC, ST, BWT மற்றும் பெண்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. இதை தவிர மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பண்ணிக்கலாங்க. இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறை வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, அதாவது ப்ரொஃபஷ்னல் காம்படன்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, இந்த மாதிரி வச்சு தான் உங்களை கண்டக்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இந்த போஸ்ட்டுக்கு. இது தேர்வு செய்யும் முறை 19/5/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அப்ளை பண்ணுற விவரங்களும் சொல்லுவோம். முக்கியமான விஷயம், இதற்கான கல்வி தகுதிகள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு பார்க்கலாம். அதற்கு ஒரு காலி பணியிடங்களுக்கு பார்த்தோம். அந்த லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், வித் மாஸ்டர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரியான இதில் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு நீங்கள் அனுபவம் பெற்றிருக்க விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு காலி பணியிடங்களுக்கு. அது யூஆர் கேண்டிடேட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த பதவிகளுக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. அதை தொடர்ந்து ஒரு 15 வருடம் நீங்கள் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து டெபுட்டி ரிஜிஸ்டருக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், ஒன்று EWSக்கும் ஒன்று OBSக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பதவிகளுக்கும் மாஸ்டர் டிகிரி முடித்து சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் 5 வருட அனுபவம் பெற்றிருக்கணும்.
4வதாக பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஒரு காலி பணியிடங்கள், அது யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கிட்டு அதற்கான கல்வி தகுதி மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரப்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் ஆர்த்தோபெடிக்ஸ், ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த மாதிரியானது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் முடிச்சுட்டு 5 வருட அனுபவமோட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு 8 வருட அனுபவம் இருக்குது ஃபீல்டில், சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வதுக்கான பதவி அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர். அதுக்கு 2 காலி பணியிடங்கள், ஒன்று இடபிள்யூஎஸ்க்கு, ஒன்று ஓபிசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு 8 வருட அனுபவம், அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்க சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். 6வதாக பார்க்க போகிறது ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள், அதாவது ஓபிசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் இன் பயோடெக்னாலஜி, அதாவது 4 வருட கோர்ஸ், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 5 வருட அனுபவம் பெற்றிருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அல்லது பேச்சுலர்ஸ் அதாவது பிஎஸ்சிலையும் அல்லது எம்எஸ்சிலையும் நீங்கள் பயாலஜி, லைஃப் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பயாலஜி, லைஃப் சயின்ஸ் முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 5 வருட அனுபவம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். அடுத்து 7வதாக பார்க்க போகிறது ஜூனியர் சூப்பரண்டன்ட். அதுக்கு 5 காலி பணியிடங்கள் சொல்லியிருந்தோம். அதில் 2 யூஆருக்கும், ஒன்று இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும், ஒன்று ஓபிசிக்கும், ஒன்று எஸ்சிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ், காமர்ஸ், இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் முடிச்சுட்டு 6 வருடம் அனுபவம் பெற்றிருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதில். அதை முடித்தவங்க மட்டும்தான் அந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். 8வதாக பார்க்க போகிறது ஜூனியர் அசிஸ்டன்ட். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ் இன்க்ளூடிங் காமர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதவிக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கிடையாதுங்க. பெரும்பாலும் மற்ற அனைத்து போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 10 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 4 யூஆருக்கும், 1 இடபிள்யூஎஸ்க்கும், 3 ஓபிசிக்கும், 2 எஸ்சிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பதவிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். இந்த விவரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். ஐஐடி மெட்ராஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே இப்போ நம்ம பார்த்த அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த அவங்க ஒதுக்கியிருக்க லிங்க்கையும் அப்ளை லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போய்கிட்டே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி 19/5/2025ங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். உங்களுடைய குடும்ப நண்பர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.